இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சோயா சில்லி. சோயா பீன்ஸை கால் ஹவர் சுடுதண்ணியில் ஊற வச்சு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சோள மாவு, ஜீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள்தூளை போட்டு கலந்துட்டு அந்த சோயா பீன்ஸ் அதில் போட்டு கலந்து வறுத்து எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு அதில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் வதங்கின பேர் குடமிளகா போட்டு அதுக்கு தேவையான உப்பை போட்டு வதக்குங்க. பாத்திரத்தில் சாஸு, சோள மாவு போட்டு தண்ணியை ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. சாஸோட பேரெல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறோம், பார்த்துக்குங்க. குடமிளகா வதங்கின பேர் கலந்து வச்ச சாஸை அதில் ஊற்றி கலக்குங்க. நல்லா கொஞ்ச நேரத்தில் அது கட்டி ஆகிடும். வறுத்து வச்ச சோயாவை அதில் போட்டு நான் 2 நிமிஷம் கலக்குங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா ரெடி. மதுரையில் ஃபேமஸ் மல்லி. இன்றைக்கி நான் செஞ்ச சோயா சில்லி.